السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்ற பிறகு மறைமுகமான ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக குறைவான நபர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் என்னென்ன கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படி கொடுமைக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று. இப்போது நாம் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலித ஃபீ கபீலத்தி தமீமில் அரபியா, அரபு தேசத்தில் தமீம் என்கிற கோத்திரத்தில் பிறந்தவர் ஹப்பாப் இப்னுல் அரத். அவர்களின் தந்தை பெயர் அரத். கானத் தக்துலு மனாத்திக நஜ்த். அந்த தமீம் கோத்திரம் எங்கிருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அரபகத்திலே நஜ்த் பகுதியிலே வசித்து வந்தார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் பிறப்பிடம் அரபு தேசத்தில் நஜ்த் என்கிற இடம். قبل أن يسمي صغيرا ويباع في مكة. அதாவது நஜ்த் தேசத்திலே அவர் இருந்தபோது அவர்களுடைய வீட்டிலே கொள்ளைக்காரர்கள் புகுந்து பொருட்களை கொள்ளையடித்ததோடு மாத்திரமல்லாமல் இவர்களையும் சிறுவயதாக இருந்தபோதே கடத்தி கொண்டு வந்து விட்டார். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சிறுவயதிலே கடத்தி கொண்டு வந்த அந்த கூட்டம் மக்காவின் அடிமை சந்தையிலே இவரை விற்றுவிட்டார். அந்த அடிமை சந்தையிலே விற்றபோது அவரை விலைக்கு வாங்கியவர் ஹுஸாமா கோத்திரத்தை சார்ந்த உம்மு அன்மார் என்கிற பெண்மணிதான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டு வேலைக்காக விலைக்கு வாங்கினார். இவரை வைத்து சம்பாதிக்கலாம் என்று முடிவு செய்தார் அந்த உம்மு அன்மார். அதனால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லப்பற்றையிலே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டார். இரும்பு பற்றையிலே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டார். அந்த இரும்பு பற்றையில் வாள், கவசம், ஈட்டி, அம்பு போன்றவைகளை செய்யப்படுகிற இடம் அது. அங்கே வேலைக்கு சேர்ந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழில் நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார். மிக அற்புதமான முறையிலே வாள், ஈட்டி, அம்பு போன்றவைகளை செய்கிற அந்த தொழில்நுட்பங்களை அவர் கற்றுக்கொண்டார். இவருடைய திறமையை பார்த்த உம்மு அன்மார் இவரை வைத்து நாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி தனியாக ஒரு இரும்பு பட்டறையை அமைத்தார் இவருக்காக. அதிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே வேலைக்கு அமர்த்தி விட்டார் உம்மு அன்மார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரும்பு பொருட்களை எல்லாம் வைத்து தரமான வாள், ஈட்டி, கவசம் போன்றவைகளை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்தார்கள். தரமான பொருட்களை தயாரித்தார்கள். மக்கள் மத்தியிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பொருட்கள் மிகவும் பிரபலமானது. இவருடைய வாள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும், இவர் தயார் செய்த ஈட்டி மிக ஸ்ட்ராங்காக இருக்கும், தரமாக இருக்கும் என்ற அற்புதமான நல்ல பெயரை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். அவர் செய்த பொருட்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இதன் மூலமாக நிறைய வருமானம் உம்மு அன்மாருக்கு கிடைத்தது. நிறைய பொருட்களை, அவர் செல்வங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தார் உம்மு அன்மார் அவர்.
ஆனால் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே சிலை வணக்கத்தின் மீது அவருக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. எதுவுமே பார்க்காத, எதையும் பேசாத, எதையும் செய்யாத, எந்த சக்தியும் இல்லாத இந்த கற்களால் செய்யப்பட்ட சிலைகளை போய் வணங்குகிறார்களே இந்த மக்கள் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த சிறுவயதிலேயே, இளம் வயதிலேயே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. அதனால் அவருக்கு இந்த சிலை வணக்கத்திலே உடன்பாடு இல்லை. சமிஅ ஹப்பாப் இப்னுல் அரத் கலாமன் அஜபன் وبلغه خبر رسالة محمد صلى الله عليه وسلم فكان سادس ستة أسلموا حتى قيل أنه سدس الإسلام. அதாவது அவருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து ஒரு நபர் ஓரிரை கொள்கையை எத்தி வைக்கிறார், ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் தன்னை தூதுவராக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஆச்சரியமான செய்தி ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்படுகிறார். இதை கேள்விப்பட்டதும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் 6வது நபராக இஸ்லாத்தில் நுழைகிறார். மூத்த சஹாபி அவர் 6வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபராக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்கிறார். அதனால் அவரை பற்றி சொல்லுகிற போது இஸ்லாத்தின் 6ல் 1 என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக மூத்த முன்னோடியான சஹாபியாக இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார். கான ஹப்பாப் சுஜாஅன் அபியன் சபூரன். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த வீரராக, பொறுமையாளராக, எதையும் தாங்கும் இதயம் படைத்தவராக ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். ஊதிய ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபமா வஹன லிமா அஸாபஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வமா லஹுஃப வலஸ்தகான. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவர் மறைத்து வைத்திருக்கவில்லை. அவர் மறைத்து வைத்திருக்கவில்லை. வெளிப்படையாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பலருக்கும் தெரிவது போலவே நடந்து கொண்டார். அதனால் அந்த உம்மு அன்மார் பலரையும் கூட்டு சேர்த்து கொண்டு மிகப்பெரிய கொடுமைக்கு அவரை ஆளாக்கினார். மிகப்பெரிய கொடுமைக்கு அவரை ஆளாக்கினார். மிகவும் துன்புறுத்தினார்கள். அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதால் மிகப்பெரிய வேதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார். ஆனால் அவர்கள் தருகிற அந்த வேதனை அவருடைய ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஈமானிலே கொஞ்சம் கூட பலகீனத்தை ஏற்படுத்தவில்லை. லம் யக்தும ஹபாப் خبر ஈமானிஹி வலம் தகுன் லஹு இத்தாக அஷீரத்துன் துஹ்மிஹி வலா அம்வாலுன் துஸ்னிதுஹு வலா அஸபியத்துன் யல்ஜஹு இலைஹா. ஹபாப் அவர்கள் தன்னுடைய ஈமானை மறைக்கவில்லை. அவருக்கு அந்த நேரத்திலே உதவிக்கு ஆட்களும் இல்லை அவரை காப்பாற்றுவதற்கு. அவரிடத்திலே பணம் கொடுத்து அந்த பெண்ணிடத்திலிருந்து விடுதலை வருவதற்குண்டான பணமும் பொருளாதாரமும் இல்லை. யாரும் அவரை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையில் அகதத்துஹு குரைஷுன் ஃபஅதபத்துஹு அதாபன் ஷதீதா. குறைஷிகள் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு பல்முனை தாக்குதல் நடத்தினார். பல்முனை தாக்குதல். அவர் வேலை செய்வதோ இரும்பு பற்றையில். அங்கிருக்கிற இரும்பு பொருட்களால் அவர் துன்புறுத்தப்பட்டார். கடப்பாறையால் தாக்கப்பட்டார், சம்மட்டியால் தாக்கப்பட்டார், ஈட்டியாலும் அம்பாலும் வாட்களாலும் அவர் தாக்கப்பட்டார். வக்கானத்து துஹ்மிஸ் சலாசில் வதுகுப்பில பிஹா யதைஹி வகதமைஹி. இரும்பு சங்கிலியை நெருப்பால் காய்ச்சி அதை உடல் முழுவதும் சுற்றினார்கள். கைகளையும் கால்களையும் இரும்பு சங்கிலிகளை நெருப்பால் சுட வைத்து அந்த நெருப்பு சங்கிலிகளால் அவருடைய கையும் காலும் பிணைக்கப்பட்டது. அப்படி அவருடைய சதைகள் எல்லாம் உருகி போய்விடும். அப்படியும் கொடுமையான வேதனைக்கு அவர் ஆட்படுத்தப்பட்டார்.
நெருப்பு கங்களில் அவர் உடல் கிடத்தப்பட்டது. இப்படியெல்லாம் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவருடைய ஈமானில் எந்த விதமான குறைபாடும் பாதிப்பும் ஏற்படவில்லை. யுஹ்கி ஹப்பாப் இப்னுல் அரத் கிஸ்ஸத ரஹாபிஹி தாத்த யௌமின் முஸ்தன்ஜிதம் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அவர்கள் உதவி தேடி தன்னை பாதுகாக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருகிறார்கள். வஹுவ முத்தவஸ்ஸிதும் புர்தத்துல்லஹு ஃபீ தில்லில் கஅபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவின் ஓரத்திலே சாய்ந்து அமர்ந்து ஒரு போர்வையை போர்த்திருக்கிறார். வமஅஹு பஅதுல் முஅذிபீன். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களோடு வேறு குறைஷிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட, இஸ்லாத்தை ஏற்றதால் வேதனை செய்யப்பட்ட சஹாபாக்களும் உடன் இருக்கிறார்கள். ஃபயகூலு ஷகௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்னா அலா தன்சுர் லனா அலா ததுல்லாஹ லனா. எல்லோரும் போய் கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, நாயகமே, எங்களுக்கு உதவி செய்வர்கள் யாரும் இல்லையா? எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீர்களா என்று அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். என்னால் அவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபகால் கத் கான மின் கப்லிக்கும் யூஹது ரஜுலு ஃபயுஃபிரு லஹு ஃபில் அர்லி ஃபயுஜஅலு ஃபீஹா ثم يؤتي بالمنشار فيوضع على رأسه فيجعل نصفين. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள். அவர்களில் ஒருவரை குழி தோண்டி புதைப்பார்கள், பூமியிலே புதைத்து தலை மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். அந்த தலை மீது இரும்பு ரம்பத்தை கொண்டு அவர்கள் புலப்பார்கள். இரும்பு ரம்பத்தை கொண்டு தலையை அறுப்பார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், வயம்ஷிது பி அம்சாத்தில் ஹதீத் மாதூன லஹ்மிஹி வ அவ்மிஹி. அதே போல இரும்பு சீப்புகளால் கொண்டு அவர்களுடைய சதைகளும் எலும்புகளும் வீட்டெடுக்கப்படும். அந்த அளவுக்கு கொடுமைக்கு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். மாயசுத்துஹு ذلك عن دينه. அவர்களை இந்த கொடுமைகள் எல்லாம் தீனை விட்டும் அவர்களை விலக்கவில்லை. அவர்கள் தீனை விட்டுவிடவில்லை. இந்த கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்ட போதும், ரம்பத்தால் அறுத்த போதும், இரும்பு சீப்புகளால் அவருடைய உடல்கள் சின்ன பின்னமாக்கப்பட்ட போதும் அவர்கள் என்ன செய்யவில்லை? தீனை விடவில்லை. வல்லாஹி லயுதிமன்னல்லாஹு ஹாதல் அம்ர் ஹத்தா யஸீரு ராகிபு மின் ஸனஆ இலா ஹதரமௌத் லா யகாஃபு இல்லல்லாஹ வர்திஹு அலா கனமிஹி. நாயகம் சொல்றார்கள், இப்படியே போய்விடாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பிரயாணி சன்ஹாவிலிருந்து பிரயாணிப்பார் ஹதரமௌத் வரையிலையும். அவர் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை மாத்திரம் தான் பயப்படுவார். அதே போல தன்னுடைய ஆடுகளை ஓநாய்கள் கடித்து விடுமோ என்றுதான் பயப்படுவார். மற்றவர்கள் எந்த பயமும் அவருக்கு இருக்காது. இங்கே சன்னாவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் பிரயாணித்து செல்வார் அந்த பிரயாணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். வலாக்கின்னகும் தஸ்தஅஜிலூன். நீங்க அவசரப்படுறீங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவசரப்படுறீங்க. இந்த நிலைமை வரும், நிச்சயமாக இந்த நிலைமை வரும், நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினார்கள். ஃபகான இன் ஸாதத் கலிமாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலூப அஸ்ஹாபிஹி ஈமானோ ஃபௌகல் ஈமான் வ சுபாத்தன் ஃபௌக சுபாத். இந்த வார்த்தை அந்த சஹாபாக்களுக்கு ஈமானுக்கு உரம் ஏற்றியது, அவர்களின் ஈமானுக்கு வலு சேர்த்தது, அவர்கள் இஸ்லாத்தில் ஸ்திரமாக இருப்பதற்கு இந்த வார்த்தைகள் ஒரு காரணமாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஹப்பாபின் அறுக்கிறது எல்லாருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இவருடைய வரலாறுகளை எல்லாம் கேட்கிற போது நாம் எவ்வளவோ சுதந்திரமாக ஈமானை எந்த விதமான சிரமம் இல்லாமல் நாம், தந்தை இஸ்லாமாக இருந்ததால் நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம். நமக்கு எந்த விதமான சிரமம் இல்லை. அவர்கள் பட்ட சிரமங்களை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு இந்த வரலாறுகள் ஒரு உரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஈமானோடு வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.